கதை கேட்க ரெடியாடா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 6 மாதம் ஆயிடுச்சு. இந்த 6 மாதத்தில் என்னடா பண்ணியிருக்கோன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லை. 2024 ஸ்டார்டிங்கில், அதாவது 2023 எண்டில் ரெண்டும் ஒன்று தான். இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அப்படி செம்மையாக மோட்டிவேட் 2024 ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு 100 days சேலஞ்ச் பண்ணுவோம். ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு குறைச்சி ஒரு பெரிய ஒரு ஃபிட்னஸ் மாடல் ஆகிடலாம் அப்படின்லாம் கனவு காணல. ஏதாவது புதுசாக ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு 100 days சேலஞ்சு அப்படின்னு சரி சும்மா ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக 1ஆம் தேதியே போட்டேன் வீடியோ. 100 days நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு போட்டு ஒரு 2 நாள் வீடியோ போட்டேன். ஒழுங்காக தான் போயிருந்தேன். 2 நாள் டயட்லாம் கரெக்டாக இருந்தேன், ஜிம்முக்கும் ஒழுங்காக போயிருந்தேன். திடீர்னு எங்கேருந்து வந்தான்னு தெரில, பேக் பெயின் வந்து ஃபுல் கதை சொல்ல முடியாது. அது வந்து பேக் பெயின் அவள் தான், ஓகேவா? புரிஞ்சுக்குங்க. 1 வாரம் உட்கார முடியல, நிற்க முடியல, படுக்க முடியல. என்னடா வாழ்க்கை இதுன்ற மாதிரி அந்த 1 வாரம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி எனக்கு அப்படி ஒரு மாதிரி பண்ணிச்சு அந்த 1 வாரம். என்ன ஒரு வாரத்தில் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ரெகுலராக ஜிம்முக்கு போயிருந்தேன். சரி சொன்ன மாதிரி 100 days சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ண முடியல, சரி இப்போயாவது ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு 1 வாரம் கழிச்சு மறுபடியும் வீடியோலாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடியோலாம் எடுத்துட்டு எடிட்லாம் பண்ணிட்டேன். 4 நாள் ஒழுங்காக போயிருந்தது. ஒரு வாரத்துக்கு எடிட் பண்ணி வச்சுப்போம், அதுக்கப்புறத்துலேருந்து அப்படியே அடுத்த டேலேருந்து அப்படியே போட ஆரம்பிச்சிடும் வீடியோவை அப்படின்ட்டு வீடியோலாம் எடிட் பண்ணிட்டேன். ஒரு 4 நாளைக்கு 4 நாள் ஒழுங்காக போயிருந்தது. திடீர்னு ஆச்சுன்னு தெரில, என்னோடய மொபைல் கேமரா ஒர்க் ஆகலை. கேமரா ஒர்க் ஆகுது, ஆனால் ஓப்பன் பண்ணி 5 seconds ஹேங் ஆகி வெளில வந்துடுது. ஏதாவது நம்மளுக்கு சில டைம் ஏதாவது ஆப் ஓப்பன் பண்ணும்போது ஸ்டாப்டுன்ற மாதிரி எரர் வரும்ல, அந்த மாதிரி ஹேங் ஆகி வெளில வந்துடுது கேமரா ஓப்பன் பண்ணாலே. என்னடா இது, இப்போ தான் 1 வாரம் இதுவாகி வந்தோம், மறுபடியும் வீடியோ போடலாம் ஒழுங்கா அப்படின்னு நினச்சி ஒரு 4 நாள் போயிருந்தது. திடீர்னு பார்த்தா மொபைல் கேமரா ஒர்க் ஆகலை. கடையில் போய் கேட்டால் இது வந்து ஏதோ மதர் போர்டு மாற்றணும்ப்பா தம்பி, அப்படியே ஒரு 3000 மேலே ஆகும் அப்படின்ட்டான். சரி இது வேலைக்கு ஆகாது, ஒரு புது ஃபோன் வாங்கிடுவோம், வீடியோ எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிளாரிட்டியாக, இது கொஞ்சம் மொக்கையாக இருக்குது கிளாரிட்டின்ட்டு ஒரு புது ஃபோன் வாங்கிட்டேன். ஒரு வாரம் கழிச்சு புது ஃபோன் வந்துச்சு. 2 நாள் நல்லா தான் இருந்துச்சு. 3வது நாள் என்னன்னு பார்க்குறோம், என்னோட சிம்மு காமிக்க மாட்டுது. நானும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுறேன், ரீஸ்டார்ட் பண்ணுறேன், சிம்மை எடுத்துகிட்டு போடுறேன், வேறு சிம் எடுத்து போட்டுவா காமிக்குது. மறுபடியும் என்னோட சிம் எடுத்து போடுறேன், காமிக்க மாட்டேது. அடிமேல் அடி கொடுத்துட்டே இருந்தா எப்பட்றா? நீ மூஞ்ச பாரு, அப்பாவி பிச்சைக்கார மாதிரி இருக்கேன். 2 நாளாக சிம்மு போட்டிருக்கு, ஆனால் வந்து சிம்மு காமிக்க மாட்டேது. அதாவது நெட்வொர்க் இல்லாத மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரியே இருக்குது. சரின்ட்டு ஃபோன் வேலைக்கு ஆகாது, இதை ரிட்டர்ன் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி ரிட்டர்ன் போட்டேன். கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணுறாங்க, எம்மா என்னம்மா இது, சிம்மு காமிக்க மாட்டுது அப்படின்றான். அவன் சொல்கிறான் 5G சிம் சப்போர்ட் ஆகல போல், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் அப்டேட் வரும் அப்படின்றான். எது அப்டேட் வருமா? ஏட்டா அது வரைக்கும் நான் அப்படியே சிம் இல்லாமல் யூஸ் பண்ணுறது இந்த ஃபோனை. அதுக்கப்புறம் ஒருத்தர் நேரில் வந்து பார்த்தாரு, ஃபோன் வாங்கி பார்த்துட்டு ஏதோ ஒரு ஆப் ஏற்றி செக் பண்ணி பண்ணார். ஒரு நாள் மறுபடியும் நார்மல் ஆயிடுச்சு, எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு, மறுபடியும் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனால் பண்ண மாட்டேன். மோட்டிவேஷனே இல்லை. போடா நடா வீடியோ எடுத்துங்க, நடா போட்டுங்க, நடா வாழ்க்கை இதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது எப்போனா கரெக்டாக வந்து அது கரெக்டாக நைட்டு தூங்கும்போது மட்டும் மோட்டிவேஷன் வரும். நாள்லேருந்து ஜிம்முக்கு போகிறோம், வீடியோ எடுக்கிறோம், டெய்லி ரெகுலராக போடுறோம். தி நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்துக்கும் போது சரி ஓகே ஓடி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படியே எடுத்துனா அப்படியே போயிடும். அப்படி இப்படின்னு யோசிச்சு 6 மாதமே முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் ஓடும் மட்டும் இல்லை. சரி இதுக்கப்புறமாவது ஏதாவது ஒன்று பண்ணணும், சும்மாவே இருந்தால் வேலைக்கு ஆகாது. 100 days சேலஞ்சு தான் ஒழுங்காக முடிக்க முடியல, ஆரம்பிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போயிடுச்சு. யூடியூப்லேயாவது ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணுவோம், வேறு மாதிரி ஏதாவது கண்டென்ட் டெய்லி புதுசாக போடுவோம், அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அப்படின்ட்டு. சரி இந்த 6 மாதத்துலேருந்து இந்த 24 ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பேஸ் பண்ணிட்டோம். ஒரு மாதிரி செகண்ட் ஹாஃபாவது ஏதாவது ப்ரொடக்டிவாக ஏதாவது வேலை பார்ப்போம். அப்போ தான் வந்து நம்மளுக்கும் கொஞ்சம் வந்து எப்படின்னா டிப்ரெஷனாக இருக்காது. என்னடா இது அப்படியே பார்த்துக்கினேன் ஸ்டார் முடின்னு பார்த்துக்கினேன் இப்படியே இருந்து
பட் இப்போ இப்படியே இருந்தால் என்னதான் பண்ணுறது? ஒன்றும் ஆக போகிறது இல்லை, ஒன்றும் ஆகவும் ஆகாது, ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, ஒன்றும் மாற போகிறது இல்லை. Gamala Ithan motivation. ஏதாவது நம்ம புதுசாக பண்ணணும் அப்படின்ட்டு தான் சரி இந்த 6 மாதத்துல எப்படியாவது ஒரு 100K யூடியூப்ல அடிச்சிடணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஆக்சுவலி எனக்கு வந்து இன்னும் அப்படியே ஜாலியாக வீடியோ பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. நான் போடுற ஜாலியான வீடியோ பார்த்து உங்களுக்கும் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க. அப்போ நானும் அந்த மாதிரி நினச்சதுல தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. இந்த வீடியோனா சும்மா இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அப்படியே ஃபுல் டிப்ரெஷனும் இதில் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ஜாலியாக அப்படியே பண்ணலாம் எல்லாமே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இதை ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாமே ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் வந்து அது எப்போ நினைப்போம்? நைட்டு தூங்கும்போது மட்டும் நினைப்போம், சரி இதை பண்ணலாம் அப்படின்னு. இது மாதிரி எனக்கு மட்டும்தான் இருக்கான்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா நான் தான் இதை நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நான் விட்டுன்னு இருக்கேன்னா, இல்லை வந்து நீங்களும் அப்படிதான் இருக்கீங்களான்ட்டு எனக்கு தெரில. நீங்கள் எப்படி நான் நினைக்கிற மாதிரி நீங்கள் யாரோ இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஒரு தம்ஸ் அப் போட்டு ப்ரோ நானும் அப்படிதான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போங்க. குழம்புலாம் கொட்டி தீத்தாச்சு, வாரத்துக்கு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன், பண்றேன் சூப்பர். பார்ப்போம், அதுக்கேற்ற கண்டென்ட் கிடைக்கணும், அதுக்கேற்ற உட்காந்து எடிட் பண்ணணும், யோசிக்கணும், நிறைய வேலை அதிகம் இருக்கு. அடுத்த 6 மாசத்துலயாவது கொஞ்சமாவது ஏதாவது உருப்படியாக பண்ணுவோமே. என்ன சொல்றேன்? 2024 ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஒரு மாதிரி அப்படியே போயிடுச்சு. வேணா விட்டுருங்க, அதுக்கப்புறம் தேவையில்லை. பார்த்தேன்னு வச்சுக்கோ அப்படிதான் இருக்கும். இது அடுத்த 6 மாசத்துலயாவது கொஞ்சமாவது பண்ண போறேன், அவ்வளவுதான். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்ல விரும்பின கதைகள். கடந்த 6 மாதங்களாக என்ன நடந்திருக்கும்ன்றது இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவன் ஏன் வீடியோ போடல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் எதுவுமே கேட்கவே இல்லையடா, நீ ஏன்டா இதெல்லாம் சொல்கிற அப்படின்ட்டு. நம்ம பதிவு பண்ணோம்ல, நம்ம வீடியோ போட்டோம் 100 டே சேலஞ்சு அப்படின்னு. அப்புறம் வந்து அசிங்கமாக கமெண்ட்டில் கேட்பானு, கண்டிப்பாக தெரியும் எனக்கு. அதான் ஃபர்ஸ்ட் வீடியோ இப்படி ஒன்று போட்டு நம்ம புலம்பல போட்டு அதுக்கு அடுத்த வீடியோ வந்து அப்படியே கொஞ்சம் ஜாலியாக பண்ணுவோம், வேற ஏதாவது புதுசாக கண்டென்ட் வச்சு பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களோட பொண்ணான கைகளில் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு பண்ணிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கண்ணையும் இந்த ஒரு மீம் மாட்டோம். ஏன் அதை நீங்களே கூட ஸ்டோரி ஸ்டேட்டஸ் வச்சிடலாம். சக்ஸஸ்ஃபுல்லி வேஸ்ட்.